ஹலோ கேக்கீஸ். இன்னைக்கு இந்த ஆர்டர் குடுத்துருந்தவங்க நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான். இவங்க இதுதான் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்றாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். சாம்பிள் குடுங்க அப்படிலாம் எதுவுமே கேட்கல. எனக்கு 2 கேஜ் வேணும். நல்லா பண்ணி குடுங்க. அது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. நான் இதுவரையும் 1/2 கேஜ் ஸ்லாப் மட்டும் தான் கொரியர் பண்ணியிருக்கேன். இந்த மாரி 2 கேஜ்லாம் கொரியர் பண்ணதே கிடையாது. எனக்கு அதனால அதுக்கான பெர்ஃபெக்ட்டா பேக் பண்றதுக்கான பாக்ஸ் எதுவுமே சரியாவே செட்டே ஆகல. இருந்ததே ரொம்ப ஷார்ட் டைம் தான். அதனால என்னால ஷாப்லலாம் போயிட்டு வாங்க முடியல. அமேசான்ல ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆனா, அது கொஞ்சம் பெருசா இருந்தது. சரி இருந்தாலும் சேஃபா நம்ம பேக் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதோ பயங்கரமா பண்றதா நெனச்சு கிளிங் ராப்லாம் பண்ணி, தனித்தனியா பபிள் ராப் பண்ணி, இந்த மாரி ஒட்டுக்கா சேர்த்து வச்சுலாம் பபிள் ராப் பண்ணி, அத வேற டபுள் டேப்லாம் போட்டு பாக்ஸ்ல சூப்பரா அட்டாச் பண்ணி வச்சிருந்தேன். டெக்கரேட் பண்றதுக்கு தேவையான ஐட்டம்ஸும் எல்லாமே தனியா பேக் பண்ணி வச்சாச்சு. கொரியர் போட போனா, அங்க அந்த அண்ணா இது கண்டிப்பா சேஃபா ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அவரே அந்த பாக்ஸ கட் பண்ணி மடிச்சு எல்லாம் பேக் பண்ணி போட்டு விட்டிருந்தாரு. எனக்கு ஒரு பயமாவே இருந்தது இது ரீச் ஆகுற வரையும். ஆனாலும் ஒரு வழியா கஸ்டமருக்கு சேஃபா ரீச் ஆயிடுச்சு. கொரியர்லாம் போட்டு விட்டு வந்து வீட்ல பார்க்கும்போது தான் தெரியுது, மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்த கதையா நேம் லெட்டர்ஸ வைக்கவே மறந்துட்டேன். கஸ்டமரும் இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே திரும்பவும் அத சென்ட் பண்ணி விட்டிருந்தேன். ரிவ்யூவும் சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாங்க.